அன்புக்குரிய பார்வையாளர்களே, உங்களை நாங்கள் வாழ்வழிக்கும் வேதவழி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவின் சபை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும் நிலையில் செயல்பட ஒவ்வொரு விசுவாசிகளையும் அதற்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு தேவையான மூல உபதேசங்களை உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கவும், அது மட்டுமல்ல, அதை நீங்கள் அறிவது மட்டுமல்ல, அதில் நீங்கள் அனுபவத்தை பெறுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யவும், அதன் மூலமாக வரும் நல்ல சாட்சிகளின் மூலமாக இன்னும் பலரை நாம் ஆயத்தப்படுத்த இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை நாம் 1 மணி நேரம் நடத்தப்படுகிறோம். அதை நாம் 4 பாகங்களாக பிரித்திருக்கிறோம். 2 உபதேச பாகங்கள், அடுத்தது ஒரு கேள்வியின் நேரம், அடுத்தது ஒரு அறிக்கையின் நேரம். எனவே நீங்கள் இந்த 1 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருந்து இவைகளை முழுமையாக அறியவும் கற்றுக்கொள்ளவும் உங்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். முதலாவது ஒரு கேள்வியோடு கூட நான் இதை ஆரம்பிக்கும்படி விரும்புகிறேன். தேவனுடைய நித்திய திட்டம் என்ன என்பது அனைத்து கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய நித்திய திட்டம் என்ன என்று நீங்கள் சென்று அநேக கிறிஸ்தவர்களை கேட்டால், பலருக்கு அந்த நித்திய திட்டம் என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் என் ஊழிய பாதையில் நான் கண்டுபிடித்தேன். இந்த நித்திய திட்டத்தை நாம் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் எதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதற்கேற்றபடி வாழ முடியாது. பொதுவாக கிறிஸ்தவத்தில் நாம் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான வார்த்தை, யாரை நாம் பார்த்தாலும் நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்போம். அதற்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, எப்பொழுது மறுபடியும் பிறந்தீர்கள் என்று கேட்போம். உடனே அவர்கள் ஒரு அனுபவத்தை சொல்வார்கள். அதற்கு பின்பு எதற்கு இந்த அனுபவம் நமக்கு முக்கிய தேவை என்று நாம் கேட்கும் பொழுது, பொதுவாக அனைவரும் சொல்வது, நாம் ரட்சிக்கப்பட்டால்தான் மோட்சத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்வார்கள். அது உண்மையா என்று கேட்டால் அது உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்படுவதோ இல்லாவிட்டால் மறுபடியும் பிறப்பதோ மோட்சத்துக்கு செல்வதுதான் என்று நாம் அறிந்திருந்தால் தேவனுடைய முழுமையான திட்டத்தை நாம் அறியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே முதலாவது, தேவனுக்கு மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னமே ஒரு அனாதி திட்டம் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் வேத புத்தகத்தை வைத்திருந்தால் நீங்கள் வேத புத்தகத்தை கவனியுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்கின்றேன். நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 4வது வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம். எனவே நம்மை தெரிந்து கொண்டது நம்முடைய பிறப்பிற்கு பிறகு அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பு என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் உலகம் உண்டாவதற்கு முன்பாக தேவன் நித்தியமாக அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நித்தியமாக இருக்கிற தேவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னுடைய மனதில் நம்மை அவர் தெரிந்தெடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே 10வது வசனம் தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எனவே இந்த வசனங்களில் தீர்மானம் என்பது நோக்கம் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் பர்பஸ் என்று சொல்கிறோம். எனவே தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, தீர்மானத்தோடு மனிதனை படைத்தார். அந்த நோக்கத்தை நாம் அறியாவிட்டால் நான் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் நமக்கு சரியான விதத்தில் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய நித்திய திட்டம் என்ற ஒன்றை மனிதனை படைப்பதற்கு முன்பே தேவன் வைத்திருந்தார் என்கின்ற நல்ல செய்தியை
நீங்கள் முதலாவது உங்கள் மனதிலே கொண்டு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கின்றேன். நாம் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது நாம் சுவிசேஷத்தினாலே மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்தோம் என்பது சத்தியம். ஆனால் அந்த சுவிசேஷத்தை நான் 2 கோணமாக பிரிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று த காஸ்பல் ஆஃப் ரிடம்ஷன், அதாவது மீட்பின் நற்செய்தி. இன்னொன்று த காஸ்பல் ஆஃப் த பர்பஸ், நோக்கத்தின் நற்செய்தி. எனவே நற்செய்தியை சொல்லும் பொழுதோ இல்லாட்டி நற்செய்தி கேட்கிறவர்களோ 2 விதத்தில் 2 காரியங்களை மனதில் வைத்து கேட்க முடியும். ஒன்று த காஸ்பல் ஆஃப் ரிடம்ஷன், அதாவது மீட்கப்படும் ரட்சிப்பு. இந்த மீட்கப்படும் ரட்சிப்பு என்ன சொல்கிறது? நீ ஒரு பாவி, நீ பாவம் செய்தாய், எனவே உனக்கு தண்டனை உண்டு. இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று மோட்சத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்லக்கூடியது த காஸ்பல் ஆஃப் ரிடம்ஷன் என்று நாம் சொல்கிறோம். இன்னொரு சுவிசேஷம் இருக்கிறது, காஸ்பல் ஆஃப் பர்பஸ். அதாவது இந்த காஸ்பல் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லக்கூடியது எதற்கு உதவுகிறது என்றால், இந்த சுவிசேஷத்தினாலே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்பதுதான் இந்த காஸ்பல் ஆஃப் ரிடம்ஷன். எனவேதான் பல நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் கவலை நீங்கும், உங்கள் கடன் பிரச்சனை நீங்கும், வியாதி நீங்கும், இன்னும் பல காரியத்தை நாம் சொல்லும் பொழுது மக்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்டால் இது கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தி அவர்களுக்குள் வருகிறது. அவைகளெல்லாம் உண்மையா என்றால் உண்மைதான், அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் காஸ்பல் ஆஃப் பர்பஸ், அதாவது இந்த சுவிசேஷத்தின் நோக்கம் என்ன என்று பார்த்தால், அது எதை வெளிப்படுத்துகிறது? தேவனை அது ஃபோக்கஸ் பண்ணுகிறது. ஒன்று நம்முடைய தேவையை அது ஃபோக்கஸ் பண்ணுகிறது, இன்னொன்று தேவனுடைய தேவையை அது ஃபோக்கஸ் பண்ணுகிறது என்று நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதினால் தேவன் எதை அடையும்படி விரும்புகிறார் என்பது மிக முக்கியமானது. அதுதான் தேவனுடைய நித்திய திட்டம். எனவே இந்த நாளிலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீங்கள் யோசிக்காதபடி, உங்களுக்கு கிடைத்திருக்கலாம், கிடைக்கப் போகிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை மட்டுமே நீங்கள் குறிக்கோளாக வைத்து நான் இந்த சுவிசேஷத்தை கேட்டு இதை பெறப்போகிறேன், பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் இராதபடிக்கு, என்ன நோக்கத்திற்காக இந்த சுவிசேஷத்தை தேவன் கொண்டு வந்து அவர் எதை அடையும்படி விரும்புகிறார், அவருடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே இதை நாம் தெளிவாக அறிய வேண்டும் என்றால், வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது என்ன நோக்கத்தோடு கூட படைத்தார் என்பதை நாம் வாசித்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். எனவே உங்களை வேத புத்தகத்திலே ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் நீங்கள் கவனித்து வாசித்து பாருங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் என்று சொல்கிறார் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இந்த இடத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய 2 வகையான நோக்கங்கள் இதில் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அவருடைய சாயல், இமேஜ் என்று சொல்கிறோம். இமேஜ் என்று சொல்வது எக்ஸ்பிரஷன், அவரை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியது எக்ஸ்பிரஷன். இதை நாம் நம்முடைய மனதில் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆழக்கடவர்கள் என்று வாசிக்கிறோம். ஆழக்கடவுள் என்பது எதை குறிக்கிறது? டொமினியன் என்பதை குறிக்கிறது. எனவே தேவனுடைய 2 நோக்கங்கள் இங்கு தெளிவாக மனிதனை படைக்கும் பொழுது தேவனுக்கு இருக்கிறது. ஒன்று அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை வெளிப்படுத்த, உலகத்தில் தேவன் யார், தேவன் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை மனிதன் மூலமாக அவருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்கென்று தேவன் மனிதனை படைத்தார். இது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை யோசித்து பாருங்கள். மனிதன் தேவனை அறிய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, அதாவது மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது தேவன் யார் என்பதை அவன் அறிவதற்கான சாயலை வெளிப்படுத்தும்படி தேவன் மனிதனை படைத்தார். அடுத்ததாக ஆளும் நிலையில்,
இன்றைக்கு நாம் உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆளும் நிலை என்று சொல்லும் பொழுது, மறுபடியும் பிறந்த நீங்கள் கிறிஸ்தவர்களை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் மறுபடியும் பிறந்த பின்பும் அவர்கள் கவலையினால் ஆளப்படுகிறார்கள். அவர்களுடைய கடன் பிரச்சனை, அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் நெருக்கங்கள் அவர்களை நெருக்கி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆளுகை செய்யும் நிலையில் இல்லாமல் மனம் உடைந்த நிலையில், சிலருக்கு தூக்கம் கூட நன்றாக வர முடியாத நிலையில், ஆளுகை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய 2 நோக்கங்கள் மனிதனை உண்டாக்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. அவனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். அடுத்தது அவர்களை ஆளும்படி விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது திரும்பியும் சுவிசேஷத்துக்கு வருவோம். சுவிசேஷம் ஏன் நமக்கு தேவைப்பட்டது என்றால், இந்த நோக்கத்தோடு மனிதனை தேவன் படைத்திருந்தார். ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதன் பாவம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் செய்தது நிமித்தம் நீங்கள் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பொதுவாக நாம் பாவம் என்று சொன்ன உடனே நியாய தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு, மனிதன் தண்டனைக்குரியவனாக மாறிவிட்டான் பாவம் செய்ததினால் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லோரும் பாவம் செய்து தண்டனைக்கு உரியவர்கள் ஆனார்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் மனிதனுக்கு கொடுத்த மகிமை என்ன? அவருடைய சாயல். தேவன் மனிதனுக்கு கொடுத்த மகிமை என்ன? அவருடைய வாரிசாக உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற மகிமையை கொடுத்தார். அந்த மகிமையை பாவம் செய்ததன் மூலமாக மனிதன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக இதை நம்மளுக்கு சொல்கிறேன் என்றால், மீண்டுமாக மனிதன் தேவனுடைய நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனான். தேவனுடைய நித்திய நோக்கம் 2ஆக இருந்தது. ஒன்று, தன்னுடைய சாயலை மனிதன் வெளிப்படுத்த வேண்டும். இன்னொன்று, ஆளுகை செய்யும் நிலையில் இந்த பூமியில் வாழ வேண்டும். இந்த நோக்கத்தை அவன் தவற விட்டது நிமித்தம், இந்த நோக்கத்திற்குள் மனிதனை மீண்டும் கொண்டு வருவதற்கு என்ன நடக்க வேண்டியது என்றால், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எனவே அதை செய்வதற்கு இயேசு இந்த பூலோகத்துக்கு வர வேண்டியது அவசியமாக இருந்தது. எதற்காக மனிதன் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நன்றாய் கவனியுங்கள். மனிதனை குறித்த தேவனுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அதாவது தன்னுடைய சாயலை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவதற்கு, ஆளுகை செய்வதற்கு தேவன் ஒரு வழிமுறையை உண்டாக்கி வைத்திருந்தார். அதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 2 மரங்களை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறிகிற மரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் சாப்பிடும்படி ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார், கட்டளையிட்டிருந்தார். ஆனால் மனிதன் மரணத்தை தெரிந்தெடுத்தான். அதாவது அவன் நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை சாப்பிட்டதன் மூலமாக அவனுக்குள் மரணம் வந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனிதன் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு, இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவன் மரித்த நிலையில் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், அது வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் பேசுகின்ற ஒரு காரியம் அல்ல. பாவம் மன்னிக்கப்பட வேண்டியது ஏன் தேவை என்றால், மரித்த நிலையில் இருந்த மனிதனுக்குள் தேவன் அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றார். நன்றாய் கவனியுங்கள். ஒரு நபரை தேர்ச்சி உள்ளவனாக, ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக மாற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் ஒருவேளை அவனுடைய காலிலே ஒரு காயம் இருக்கும் என்றால், அந்த காயம் ஆறுவதற்கு முதலாவது உதவி செய்து அதற்கு பின்பு அவனை நன்றாக ஓட வைக்க வேண்டும். அதுபோல மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல், தேவன் வைத்திருக்கிற தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்காமல், பிதாவாகி தேவனால் அவனுக்குள் அவருடைய ஜீவனை அனுப்பி மீண்டும் மரித்த நிலையிலிருந்த மனிதனை உயிர்ப்பிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நாம் மீண்டும் உயிர் பெறுகிறோம். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும்.
எனவே ஆவியினால் பிறக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிறத்தல் என்பது ஜீவனை குறிக்கிறது. நீங்கள் யோவான் 1 அதிகாரம் 13 வாசித்து பார்த்தால், அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்ற வசனம் அங்கு வருகிறது. எனவே தேவன் ஒரு மனிதனுக்கு மீண்டும் பிறப்பை கொடுத்து அவனுக்குள் ஜீவனை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கு முன்பு ஒரு நிபந்தனை என்னவென்றால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அதிகமாக நாம் முக்கியப்படுத்தக்கூடிய காரியம் எதுவாக இருக்கிறது என்றால், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். ஏனென்றால் மன்னிக்கப்படவில்லை என்றால் நீ மோட்சத்துக்கு போக முடியாது என்று சொல்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு மனிதன் மோட்சத்துக்கு செல்ல முடியாது என்பது உண்மையா இருந்தாலும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது மோட்சத்துக்கு செல்வதற்கு மட்டுமல்ல, தேவனுடைய ஜீவனை பெறுவதற்கு அது தடையா இருந்தது. எனவே தேவனுடைய நோக்கம் மோட்சத்துக்கு கொண்டு செல்வது என்பது இரண்டாவது தான். முதலாவது மனிதனை மீண்டுமாக தன்னுடைய ஜீவனை உடையவனாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனவேதான் அந்த நித்திய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் மறுபடியும் பிறப்பதற்கு நமக்கு உதவி செய்தார். எனவே நாம் மறுபடியும் பிறந்ததினாலே இப்பொழுது நம்மை குறித்து நாம் என்ன எண்ண வேண்டும் என்றால், நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பாவி என்று எண்ணக்கூடாது. நன்றாய் கவனியுங்கள், நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பாவி என்று எண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் இப்பொழுது தேவன் அவருடைய ஜீவனை எனக்குள் அனுப்பி என்னை ஒரு புது சிருஷ்டியாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 நாம் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லவில்லை, அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அவருடைய தன்மையை வெளிப்படுத்த ஆளுகை செய்யும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் அவருடைய ஜீவன் நமக்குள் வர வேண்டும். அந்த ஜீவனை எப்படி தேவன் நமக்கு தந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமாக நன்றாக தெரிந்த ஒரு வேத வசனத்தை முதலாவது நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்திலே 3 அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்படியாக உள்ள அன்பாய் கேட்கிறேன். நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் 16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த இடத்தில் முக்கியமாக முதலாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி இது சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து யார்? ஒரே பேரான குமாரன் என்று வாசிக்கிறோம். ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அதே வசனம், அதே வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுவதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் நீங்கள் அதில் வருவீர்கள் என்றால் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே ஒரே பேரான குமாரன் என்ற வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை இங்கு வருகிறது, நீங்கள் கவனிக்க முடியும். 29வது வசனம், தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, முதற் பேரானவர் என்று வருகிறது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இங்கே முதற் பேரான குமாரன், இதே வசனங்களை நீங்கள் கொலோசியர் புத்தகத்திலே வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் முதற் பேரானவர், முதற் பேரானவர், ஒரே பேரானவர், முதற் பேரானவர். ஒரே பேரானவர் என்கிற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்ததை குறிக்கிறது. ஆனால் முதற் பேரானவர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் என்றால் அவர் தேவனுக்கு இன்னும் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த பிள்ளைகள் யார் என்றால் நாம். எனவே தேவன் நம்மை அவருடைய ஆக்கினதற்கான நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய முதற் பேரான குமாரன் எப்படி இருக்கிறாரோ அதே போல முதற் பேரானவருக்கு சகோதரர்களாக இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் நாம் இந்த பூமியில் இயேசு எப்படி தேவனுடைய சாயலை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினாரோ, எப்படி இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆளுகை செய்யும் நிலையில் இருந்தாரோ, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று வாசிக்கிறோம்.
அவர் இயற்கை சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இயேசு ஆளுகை செய்யும் நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட முதற் பேரான தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவதற்கு அதைத்தான் இந்த வசனத்திலே தெளிவாக போட்டிருக்கிறது. பாருங்கள், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே, அந்த அநேக சகோதரர்கள் யார்? மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய பிள்ளையாக மாறினதின் நிமித்தம் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாக மாறுகிறோம். அந்த சகோதரர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், வெறுமனே நான் ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், நான் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளிருந்து வெளியே வந்து ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு நோக்கத்தை தேவன் வைத்து ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கும்படி, நமக்கு சுவிசேஷத்தை கொடுக்கும்படி அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பினது வெறுமனே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு நம்முடைய ஆவிக்குள் அவருடைய ஜீவனை அனுப்பி மறுபடியும் பிறக்க வைத்து புதிய சிருஷ்டியாக மாற்றி, அந்த புதிய சிருஷ்டி தேவனுடைய தன்மையையும் அவருடைய சாயலையும் அவருடைய ஆளுகையையும் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எனவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் கண்டிப்பாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் மோட்சத்துக்கு செல்வேன் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழாதபடிக்கு, இந்த நாளிலிருந்து தேவன் என்னை அவருடைய சாயலை வெளிப்படுத்தவும் இந்த பூமியில் ஆளுகை செய்யவும் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அப்படி நீங்கள் வெற்றி பெறும் மேற்கொள்ளும் ஒரு வாழ்வை உடைய கிறிஸ்தவர்களாக நீங்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், வேதம் தெளிவாக சொல்கிறது, 1000 வருட அரசாட்சியிலே அப்படிப்பட்டவர்கள் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில், இந்த பூமியில், இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆளுகிற நிலையில் மட்டுமல்ல, வரும் நாட்களிலும் நாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும் ஒரு நிலையை அடையும் அந்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த நிலையை மனிதன் அறியாமல், ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்றைக்கு வெற்றி பெறும் ஒரு வாழ்வு இல்லாமல், மேற்கொள்ளும் ஒரு வாழ்வு இல்லாமல், ஆளுகை செய்யும் ஒரு வாழ்வு இல்லாமல் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். 7ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக வேதம் சொல்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? மறுபடியும் பிறந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் இந்த வசனத்தின்படி தன்னுடைய மாம்சத்தை மேற்கொள்கின்ற ஒரு வாழ்வு கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதுக்கு காரணம் என்னவென்றால், ஏன் கிறிஸ்துவின் சாயலை அவர்கள் வெளிப்படுத்த முடியவில்லை, ஆளுகை செய்யும் நிலையை அடையவில்லை என்றால், முதலாவது அதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற நோக்கம் புரியாமல் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த நிலைக்கு நான் வர வேண்டும் என்றால் நான் வளர வேண்டும். இதை குறித்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே பவுல் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 2 வார்த்தைகளை கவனியுங்கள். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், மாம்சத்துக்குரியவர்கள். அவர்கள் யார் அல்ல? ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று அவர் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், நீங்கள் பலன் இல்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலன் இல்லை. ஏனென்றால் அவர்கள் இன்னும் குழந்தையாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைத்தன்மை எப்படி வெளிப்படுகிறது? 3ஆம் வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து
மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருடம் ஆகிவிட்டது, 15 வருடம் ஆகிவிட்டது என்று சொல்லும் பலர் இன்னும் பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் போன்ற காரியங்களிலிருந்து அவர் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை கேட்டால், நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், நான் மோட்சத்துக்கு போகப் போகிறேன் என்று சொல்வார்கள். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் தேவன் மனிதனை குறித்து வைத்த நித்திய திட்டத்தில், நோக்கத்தில் அவருடைய வாழ்வு இணையாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கலந்து கொண்டால், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய சாயலையும் ஆளுகை செய்கிற நிலையையும் அடைவதற்கு ஒழுங்கும் கிரமமாக நல்ல உபதேசங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு, நீங்கள் இருக்கும் சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக வளர்ந்த நிலையில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கர்த்தர் அதை நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. எனவே இந்த நேரத்தில் நான் முதலாவது இந்த போதனையை இதோடு நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். தேவனுடைய நோக்கத்தை மீண்டுமாக சொல்லும்படி விரும்புகிறேன். நாம் தேவ சாயலை உடையவர்களாக ஆளுகை செய்யும் நிலையில் இந்த பூமியில் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அதற்கு பிறகு இன்னொரு உபதேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் 2 வித்தியாசமான உபதேசங்கள் நாம் கொடுக்க போகிறோம். எனவே நீங்கள் அதை கவனிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாவே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்முடைய உன்னத நோக்கம், ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே மோட்சத்துக்கு வருவதல்ல, இந்த பூமியில் நாங்கள் வாழும் பொழுதே உம்முடைய தன்மை, நீர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், ஆளுகை செய்யவும் நீர் நோக்கத்தோடு எங்களை அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களை அந்த நோக்கத்தோடு கூட இணைக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இது உம்முடைய சித்தமாய் இருப்பதினால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிலையில் இயங்கும் ஒரு பெரிய கூட்டம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய மனக்கண்ணிலும் திறக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களோடு கூட அடுத்ததாக நான் இன்னொரு உபதேசத்தை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். அந்த உபதேசத்தை நான் இப்படி சொல்கிறேன்: அறிக்கையிடுதல். அறிக்கையிடுதல், இதை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். பொதுவாக கிறிஸ்தவத்தில் அறிக்கையிடுதல் என்று சொன்னால் நம்ம உடனே நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணம் என்னவென்றால், பாவத்தை அறிக்கை செய்தல் என்கிற ஒரு எண்ணம் தான் வரும். பாவத்தை அறிக்கை செய்தல் என்பது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு சிறிய பகுதி. ஆனால் அது நம்முடைய தோல்வியை, நாம் தோல்வியை அடைந்து விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம், எனவே நாம் அறிக்கை செய்கிறோம். சில நேரத்தில் நான் பலவீனன் என்று நாம் சொல்கிறோம். இதெல்லாம் நம்முடைய அறிக்கைகள். இவைகளெல்லாம் தொடர்ந்து நாம் அப்படி செய்து கொண்டிராதபடிக்கு இந்த அறிக்கைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் முதலாவது சொல்லும்படி விரும்புகிறேன். The definition and the necessity of confession, அதாவது அறிக்கை செய்தலுடைய டெஃபினிஷன் என்பது, அது ஒரு விளக்கம் என்ன, அதனுடைய தேவை என்ன என்பதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் ஒன்றை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் அது எதை காண்பிக்கிறது என்றால், உங்களுடைய விசுவாசத்தை அது காண்பிக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிக முக்கியம். ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் ஒருவேளை இதயத்துக்குள் வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால், தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எனவே ஒரு விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு சொல்வீர்கள் என்றால், அதை மனதில் வைத்துக் கொள்வதல்ல, அதை வெளிப்படுத்த வேண்டும். இதை குறித்து நான் முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் வரும்படியாக 10ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இந்த வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அடுத்த வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 வசனத்திலும் வாய் என்று வருகிறது, இருதயம் என்று வருகிறது. வாய், இருதயம் 2 வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் 3 வசனத்திலே வருகிறது. இதில் வார்த்தையை குறித்து விசுவாசத்தின் வார்த்தையே என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இருதயத்தில் விசுவாசத்தை வாயினாலே சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்ப விசுவாசம் இருதயத்துக்குள் இருக்க வேண்டும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புண்டாக என்பது ஒரு ராக்கெட் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ராக்கெட் அது இன்னும் கிளம்பவில்லை, அது நிற்கிறது. திடீரென்று அதற்கு கீழாக அக்கினி பிளம்புகள் வரும் பொழுது அது அந்த ராக்கெட்டை வேகமாக உந்தி மேலே தள்ளுவது போல உங்கள் வாயிலிருந்து புறப்படும் விசுவாசத்தின் வார்த்தை உங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறது. விழுந்து போன நிலையில் இருந்தால் நீங்கள் உயர்வான ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு எப்படி வருகிறீர்கள்? உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லும் வார்த்தைகளினால். எனவே இதை நீங்கள் நன்றாய் கவனிக்கும்படியாக நாங்கள் உங்கள் அன்பாய் கேட்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நாம் அவருடைய சாயலிலும் அவருடைய தன்மையிலும் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்பொழுது அதை இதோடு நான் இணைக்கும்படி விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதே போல் நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய சாயலில் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். தேவன் எப்படி செயல்படுகிறார்? நீங்கள் ஆதியாகம புத்தகத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் பூமியானது வெறுமையாயிருந்தது, ஒழுங்கின்மையாயிருந்தது, இருளாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லிவிட்டு வேதம் சொல்கிறது வெளிச்சம் உண்டாக கடவது. அப்ப தேவன் வார்த்தைகளை அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையின் வார்த்தையை அவர் அனுப்புகிறார். நீங்கள் மார்க் 11ஆம் அதிகாரத்திலே வாசித்தால் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னார், விழும் என்று சொல்கிறார். எனவே மனிதனை தேவன் தன்னுடைய சாயலாக படைத்திருப்பதினால் தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி வல்லமை இருக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாயினாலே நாம் சொல்லும் பொழுது அது அந்த வார்த்தை புறப்பட்டு சென்று என்ன காரியத்திற்காக தேவன் அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அதை நிறைவேற்ற, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், நம் குடும்பமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சமுதாயமாக இருக்கலாம். எந்த இடத்திற்குள்ளும் மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒரு வல்லமை வார்த்தைக்குள் இருக்கிறது. ஏனென்றால் வார்த்தையை வைத்துதான் தேவன் செயல்படுகிறார். எனவே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த அறிக்கையிடுதல் என்பதை நான் முதலாவது சொல்லும்படியாக விரும்புகிறேன். அடுத்தது, இந்த அறிக்கை செய்தல் தான் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக கிரியைகளை செய்து முடித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதை நம்ம என்ன சொல்லுவோம் என்றால் finished work of Christ, அதாவது சிலுவையில் ஏற்கனவே கிறிஸ்து செய்து முடித்த வேலை என்று வாசிக்கிறோம். நீங்கள் நான் இன்னும் சுகவீனமாய் இருக்கிறேன், நான் பலவீனமானவன் என்று சொல்லும் பொழுது என்ன உங்களை அது எங்க லொக்கேட் பண்ணுதுன்னா, நீங்க எந்த இடத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா பலவீனம் என்கிற ஒரு இடத்திற்குள் இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் விசுவாசத்தோடு அதை சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் நிலையை அந்த பலவீனமான இடத்திலிருந்து கிறிஸ்து உங்களுக்காக செய்த செயலின் நிலைக்குள்ளாக நீங்கள் அதை கொண்டு வருகிறீர்கள். எனவே உங்களுடைய வார்த்தை உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துகிறது. நீங்கள் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று ஒரு இடத்தில் வருகிறது. அதாவது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்முடைய பேச்சு வெளிப்படுத்தும். நாம் முழுவதுமாக இனிமேல் நான் எந்த ஒரு கிரியையும் செய்ய தேவையில்லை, கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால் நம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். எனவே இந்த கன்ஃபெஷன் லொக்கேட்ஸ் யூ
என்று அதை நாம் சொல்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வார்த்தை அது வெளிப்படுத்துகிறது. அடுத்தது, இந்த கன்ஃபெஷன், அறிக்கை செய்தல், உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் அந்த அறிக்கை இடுதல் என்ன செய்கிறது? உங்களை, நீங்கள் எதை அறிக்கை இடுகிறீர்களோ அதை சுதந்திரமாக்கி கொள்ள, உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள அது உதவி செய்கிறது. அதைத்தான் நாம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டால் அது உங்களுக்கு என்ன, உங்களை எதை உடையவர்களாக மாற்றுகிறது என்றால் ரட்சிப்பை உடையவர்களாக மாற்றுகிறது. பொசஷன், அதை நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள உங்களை அந்த காரியம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, உங்கள் வாயை குறித்து, உங்கள் வார்த்தையை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து நான் அடுத்த வாரம் நான் இன்னும் தெளிவாக பேசுகிறேன். ஏனென்றால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்கிறது. நாம் நம்முடைய வார்த்தைகளை நாம் அஜாக்கிரதையாக பயன்படுத்தாதபடிக்கு நாம் நம்முடைய வார்த்தைகளை விசுவாசத்தின் வார்த்தைகளாக, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாக, நாம் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாக, நாம் நமக்கு உரியவைகளை சொந்தமாக்கி கொள்வதற்கு தேவையான இந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது, ஏன் இந்த அறிக்கை செய்வது மிக முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 2 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, சென்ஸ் நாலேஜ். சென்ஸ் நாலேஜ் என்பது உணர்வின் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஒரு அறிவு. உணர்வு என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தில் 5 புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்கள் மூலமாக நமக்கு ஒரு செய்தி வருகிறது. ஒரு பொருளை தொடுகிறேன் என்றால் அந்த பொருள் சூடாக இருக்கிறது, இல்லாவிட்டால் அது குளிர்ச்சியாக இருக்கிறது, அது சொரசொரப்பாக இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள முடியும். தொட்டால், பார்ப்பதின் மூலமாக, ருசிப்பதின் மூலமாக, 5 புலன்கள் மூலமாக நாம் ஒவ்வொன்றை குறித்தும் ஒரு அறிவு உடையவர்களாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு, ஒரு நபர் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும் என்றால் மருத்துவ ரீதியில் முடியவே முடியாது. அது சென்ஸ் நாலேஜ் சொல்கிறது. ஆனால் வேதத்தில் மரியாள் எப்படி அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இந்த புலன் மூலமாக, 5 புலன்கள் மூலமாக, 5 உணர்ச்சிகளின் மூலமாக வரக்கூடிய அந்த அறிவை உடையவர்களாக அல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடு கொடுத்தது? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது அவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டின் அறிவை கொடுத்தது. தனக்கு இன்னும் திருமணம் ஆகாவிட்டாலும் தேவனால் எனக்கு ஒரு குழந்தையை அவருடைய வல்லமையினால் கொடுக்க முடியும் என்கின்ற, அதுக்கு பேர் தான் வெளிப்பாட்டின் அறிவு. உணர்வின் அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு. இந்த அறிக்கை இடுதல் எதுக்கு உதவி செய்கிறது என்றால் உங்களுடைய வெளிப்பாட்டின் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் பார்ப்பதின் மூலமாக, கேட்பதின் மூலமாக வாழ ஆரம்பிப்போம் என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழவே முடியும். ஏனென்றால் நம்மை பயம் தொற்றிக்கொள்ளும். உதாரணத்திற்கு, நாம் இந்த கோவிட் வந்த சமயத்தில், கொரோனா வந்த சமயத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் கொரோனா செய்தி கேட்கும் பொழுது மக்களுக்குள் மரண பயம் வந்தது. ஏனென்றால் கேட்கின்றவைகள், அதே போன்று பார்க்கின்றவைகள், இவைகள் எல்லாம் நமக்குள் என்ன சொல்கிறது என்றால் பயங்கரமான, அது ஒரு பயத்தையோ இல்லாவிட்டால் எதிர்காலத்தை குறித்த ஒரு திகைப்பையோ நமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மனுஷன் இப்படி இந்த 5 புலன்களில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ, என்றைக்கு மனிதனுடைய ஆவி மரித்த நிலைக்குள் வந்ததோ, அந்த நிலையில், அந்த நாளிலிருந்து தான் இந்த 5 புலன்களும், அடுத்ததாக மனிதனுடைய மனமும் மனிதனை ஆள ஆரம்பித்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்கான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் மிக தெளிவாக அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து, நன்றாய் கவனிங்கள், நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மனிதன் எப்படி வாழுகிறான்?
மாம்ச இச்சையின்படி மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்கிறான். இது எதனால் வந்தது என்றால் மனிதன் விழுந்து போன நிலையில் இருக்கும் மனிதனுடைய நிலை. ஆனால் மறுபடியும் பிறந்த பின்பும் இந்த மனசும் மாம்சமும் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது நம்முடைய ஆவி புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறது. புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், உலக பிரகாரமாக உணர்வின் மூலமாக சொல்லக்கூடும் செய்திகளை நான் வாயின் மூலமாக சொல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை ஒத்து என்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு உடலிலே ஒரு வலி இருக்கும் என்றால் அந்த வலி இல்லை என்று நீங்கள் மறுக்க நான் சொல்லவில்லை. நன்றாய் கவனியுங்கள், வலி இல்லை என்று மறுக்க நான் சொல்லவில்லை. ஆனால் வலி இருக்கிறது என்பது உங்களுடைய உணர்வு சொன்னாலும் அதை விட இன்னொரு உணர்வு, அதாவது ரெவலேஷன் என்ன சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது இதைவிட உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய உண்மை, சத்தியம். இந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்வினுடைய அறிக்கையாக மாற்றினால், ஒருவேளை சரீரத்தில் இந்த வலியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வர தேவனுடைய வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. எனவேதான் நீங்கள் உங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை பேசிக்கொண்டு இராதபடிக்கு அதற்கு பதிலாக எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் தேவன் இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்கிறார், நான் இந்த சூழ்நிலையை ஒரு ஆவியின் மனிதனாக எப்படி பார்க்க வேண்டும் என்கிற உணர்வோடு கூட நான் செயல்படுவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால், நான் இந்த அறிக்கையிடுதல் மூலமாகத்தான் நான் அந்த நிலையை அடைய முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த சென்ஸ் நாலேஜ், அதாவது உணர்வின் மூலமாக வரக்கூடிய அறிவு, வெளிப்பாட்டின் மூலமாக வரக்கூடிய அறிவு, இந்த ரெண்டையும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நாம் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து என்னுடைய உணர்வு பூர்வமாக 5 சென்ஸ் 5 புலன்களும் எனக்கு ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நான் அதற்கு உட்படாதபடிக்கு, அது என்னை ஆளுகை செய்ய, என்னை மனமடிவாக்க இடம் கொடுக்காதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை எடுத்து நான் தொடர்ந்தேர்ச்சியாக என்னுடைய அறிக்கையாக நான் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்குள் அந்த சத்தியத்தில் நான் வாழும் ஒரு நிலையை நான் அடைகிறேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மந்திரம் போல நாம் திரும்பி திரும்பி சொல்வதை நான் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அறிக்கை இடுதல் மிக மிக முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அடுத்தது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய என்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் அறிக்கை இடும் பொழுது அதை என்ன சொல்கிறோம் என்றால், the legal power of confession. லீகல் பவர் என்று நாம் சொல்லும் பொழுது, இப்பொழுது ஒருவேளை இப்பொழுது நம்முடைய இடத்தை ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டால் நாம் போய் அவரை அடித்து வெளியே துரத்த முடியாது. அது நம்முடைய நிலமாய் இருந்தாலும், ஏனென்றால் சட்டம் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதையே நீங்கள் ஒரு வழக்காடு மன்றத்திற்கு சென்று இது உங்கள் நிலம்தான், இவர்கள் காலி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படும் பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் அந்த லீகல் மூலமாக வரக்கூடிய அந்த கட்டளையை, ஆர்டரை உங்களுடைய கரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து யார் மேலேயும் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் ஆளுகை செய்யும் நிலையிலே அதை நீங்கள் அவர்கள் மேல் செலுத்த முடியும். ஏனென்றால் அந்த லீகல் பவர் அதற்குள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய வசனம் ஒரு ஆவியின் பட்டயமாக இந்த உலகத்தின் சகல காரியங்களையும் நிர்ணயிக்கும் அதிகாரம் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த நாளில் நான் அல்ல, என்னுடைய வார்த்தைகளே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வார்த்தையை நாம் மனதிலே கொண்டவர்களாக நாம் அறிக்கை செய்வோம் என்றால், அந்த அறிக்கைகள் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நமக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளாக, நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொந்தமானவைகள். அது ஒரு லீகல் டாக்குமெண்ட் போல இருக்கிறது. சட்டப்பூர்வமான அதிகாரம் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் சூழ்நிலையின் மேல் நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லுவதற்கு பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லுவோம். அந்த அதிகாரம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இயேசுவின் நாமத்தை உபயோகித்து நீங்கள் ஒரு பிரகடனத்தை, இல்லாவிட்டால் ஒரு கட்டளையை உங்கள் வாயின் மூலமாக நீங்கள் சொல்வதன் மூலமாக
நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, ஐம்புலன்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த ஐம்புலன்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இதை நாம் காணும் உலகம் என்று சொல்கிறோம், காணக்கூடாத உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அதைத்தான் ஆவியின் மண்டலம் என்று சொல்கிறோம். இந்த ஆவியின் மண்டலம் தான் காணக்கூடிய இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது. இந்த காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் யார் இருக்கிறார் என்றால் தேவன் இருக்கிறார். தேவன் அந்த இடத்திலிருந்து சகலவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். நன்றாக நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள். ஆவியின் மண்டலத்தில் எது நிர்ணயிக்கப்படுகிறதோ அதுதான் காணக்கூடிய உலகத்திற்குள் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நீங்கள் யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, யோபுக்கு இங்கே பெரிய ஆபத்து வந்தது, சாத்தானுடைய தாக்குதல் நடந்தது பூமியில். ஆனால் அதற்கு முன்பாக காணக்கூடாத உலகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் சாத்தானோடு தேவன் பேசுகிறதை சாத்தான் தேவனிடத்தில் பேசுகிறான், அனுமதி கேட்கிறான், கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதி ஆவிக்குரிய மண்டலத்தில் கொடுத்த பின்புதான் அது காணக்கூடிய உலகத்திற்குள் வந்தது. இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நாம் தேவனுடைய வசனங்கள் எதற்குரியது என்றால் ஆவிக்குரிய மண்டலத்துக்குரியது. எனவே ஆவிக்குரிய மண்டலத்துக்கு உரிய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் வாயினாலே அதை உங்களுக்காக பிரயோகிக்கும் போது, சொல்லும் பொழுது, நீங்கள் அதை பிரகடனப்படுத்தும் பொழுது, கட்டளையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்கள் சூழலைக்குள்ளும் அந்த அதிகாரத்தை நீங்கள் செலுத்த முடியும். ஏனென்றால் இயேசுவின் நாமம் நமக்கு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைகளை இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, அதை சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, சொல்ல சொல்ல என்ன நடக்கும் என்றால், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளான மனிதன் பலனடைவான். உங்கள் உள்ளான மனிதனை குறித்து நான் அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். இந்த உள்ளான மனிதன் வளர்ச்சி அடைய நமக்கு தேவை என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வார்த்தை சொல்கிறது. எனவே நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விசுவாசித்து அதை பேச பேச நன்றாய் கவனிங்கள். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். நீங்களே அந்த வசனத்தை சொல்ல சொல்ல நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். கேட்கும் பொழுது உங்களுக்குள் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வர வர உங்களுக்குள் நீங்கள் அதிகார நிலையிலும் செயல்பட முடியும். அதே நேரத்தில் அதே வார்த்தைகள் உங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தக்கூடியதாக, உங்களுடைய மனதை புதிதாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக அந்த அறிக்கைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் இந்த அறிக்கை செய்வதனுடைய முக்கியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். அடுத்தது, நீங்கள் அறிக்கை செய்ய 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 என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுக்குள் என்னவாக இருக்கிறோம் என்று நாம் அறிக்கை செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நாம் வெளிவர முடியும். இன்றைக்கு இதோடு நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே நாம் கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அறிக்கையிடுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்தவர்களாக எங்களுடைய வாழ்வு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு வெற்றியுள்ள வாழ்வாக எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எனவே தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சரியான விதத்தில் பேசும்படியாக, கட்டளையிடும்படியாக, பிரகடனப்படுத்தும்படியாக